மாமா, இதான் மல்லிகா மாமா. நான் லேட்டு மல்லிகான்னு இவளுக்கு பேர் வச்சுருக்கேன். இவ கரெக்ட் டைமுக்கு வந்ததா இனிமே தான் சரித்திரம் எழுதணும். ஹாய், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. தேங்க்ஸ் மாமா. என்னது மாமாவா? இவங்க சித்தப்பா முறை வேணும் உனக்கு. சாரி சித்தப்பா. ஜேக்கப் பொண்ணை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காமா? கண்டிப்பா நான் ஒரு கச்சா முச்சா பொண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இன்னும் சொல்லலை மாமா. அவரு மரியாதை மனசில் இருந்தால் போதும். ஆனால் அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்குமாச்சு எங்கள் அப்பா அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் இவர் அவங்க இவங்கன்னு சொல்லலாம்ல. சாரி மாமா. ஐயோ, நம்ம குடும்பத்தில் முறையை மாற்றி சொல்லக்கூடாது. சாரி சித்தப்பா. பேசாம இங்கிலீஷில் அங்கிளே சொல்லிடுமா? ஹலோ அலெக்ஸ், வாங்க. ஹலோ ஜேக்கப், பார்த்து ஒரு வருஷம் இருக்குமா? இருக்கும்யா. மாமா பிரைஸ் தி லார்ட். வாங்க. சரி ஐயா. அலெக்ஸ் நீங்கள் இருங்க. நான் கார்ல பக்கத்துல உட்காரலான்னு ஆசையா வந்தேன். கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். அப்ப நடிக்க சொல்ற? நடிக்க சொல்லலை, நீ இருக்கிறபடியே இருந்தானா நாம் ஓடி போய் ரிஜிஸ்டர் மாதிரி தான் பண்ணணும். உங்க மாமா தான் வித்தியாசமானவர்னு சொன்னீங்க. நாம் இப்போ ஊர் சுற்றுறத எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பார்த்தா நான் அவ்வளோதான். அப்பனா உங்க ஃபேமிலியில பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஜேக்கப், டிஸ்கஷன் இல்லைப்பா, 2 பேரும் தனித்தனியாக எழுதணும். சரிங்கய்யா. கமிட்டியில் சர்ச்சில் வச்சு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. கவுன்சிலிங் கொடுக்கும்போது என் ஒய்ஃப் இருக்கணும், பேரண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதுக்கு கமிட்டிக்காரங்க ஒத்துக்கிட்டதே பெரிய காரியம் தான். ஆமாம், பிரச்சனை டிவோர்ஸ்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வருவாங்க. அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்குறத விட முன்னாடியே கவுன்சிலிங் கொடுத்தா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கு, எத்தனை கமிட்டியில் இதை பற்றி பேசியிருக்கு தெரியுமா? இந்த மல்லிகா, இந்த பேப்பரை நீ இப்படி இந்த ஜேக்கப், உங்களை பற்றி என்ன எழுதிருக்குன்னு சத்தமாக வாசிங்க. டிப்டாப்பாக பள்ளி சென்று இருப்பவன், டானு பங்க்சுவலாக இருக்கிறவன், எல்லாத்தையும் ஒழுங்காக பிளான் பண்ணி எதையும் செய்கிறவன், பிரச்சனைகளே மனசுக்குள்ளே வச்சுருக்கான் முக்குனி, புஸ்தகம்னா உலகத்தையே மறந்துடுவான், நல்லா பாட்டு கேட்பான், சுமாராக பாடுவான், காரம் காரம் அப்புறம் காரம் இல்லாமல் சாப்பாடே இல்லை, கஞ்சேன் 2.0 எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருப்பான், சீக்கிரத்தில் எதையும் செலவு செய்ய மாட்டான், எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருப்பான். பாஸ்டர், இந்த கடைசி பாயிண்ட் நான் எழுதவே இல்லை. அது அவராக எழுதியிருக்காரு பாருங்க. ஆனால் அது என்னவோ உண்மைதான். என்னை திட்டாமல் இருக்க அவரால் முடியாது. டேஸ்டே இல்லாமல் ட்ரெஸ் பண்ணுறது, கச்சா முச்சான்னு இருக்கிறது, ஃபீலிங்ஸ் உடனே வார்த்தையில் கொட்டி தீர்த்துருவா. இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் பிடிக்கும். அவள் காரம்னு சொல்கிறத நான் என் கண்ணில் விட்டுக்கலாம். டாம் டீம்னு செலவு செய்வா. எங்கள் 2 பேருக்குள்ள 1-2 விஷயந்தான் ஒன்றா இருக்குது. எங்கள் 2 பேருக்குள்ளே இவ்வளோ வித்தியாசமாக இருப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாஸ்டர். நாம் 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்ந்தோம்? உங்ககிட்ட இல்லாத ஒன்றை ஒருத்தர்கிட்ட மற்றவங்க பார்த்துருக்குறீங்க. அது ஒன்று கவர்ந்து இழுத்துருக்கு. ஃபிசிக்ஸில் வர மாதிரி எதிர்த்துருவங்கள் ஒன்று கவர்ந்து இழுக்கும்ல, அப்படி. இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி ஒத்து போக முடியும்? நிறைய ஜோடிகள் ஒரே மாதிரி இருந்தால் தான் பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொருத்தம் அப்படிங்கிறது ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது பாஸ்டர். என்னோட பலவீனத்தில் இவரோட பலன் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால தான் இவர் மேலே எனக்கு அட்ராக்ஷன் வந்திருக்கு. ஜேக்கப், உன்னோட விஷயத்துலையும் இது உண்மைதான். மல்லிகாட்ட உனக்கு பிடிச்ச விஷயங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவள் அன்பானவ, ஜாலியானவ, எப்போதும் துரு துருன்னு இருக்கிறவ, ஒளிவு முறை இருக்காது அவள்கிட்ட. துரு துருன்னு தான் எப்போதும் இருப்பா, ஆனால் கச்சா மச்சான்னு தான் இருப்பா. ஓ, அப்படின்னா அவள் கச்சா முச்சான்னு இருக்குது, உன்னை கவர்ந்துருக்கு. அப்படி இல்லை பாஸ்டர், கச்சா மச்சான தான் இருக்கிறா, ஆனாலும் அவளோட நல்ல குணங்களும் பண்டில்டு ஆஃபராக அவளோட இருக்குது. ஆமாம், அதுவும் இதுவும் சேர்ந்தே தான் வருது. நிறைய ஜோடிங்களுக்கு அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்கள் 2 பேருக்குள்ள கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா சொல்லுங்கள், அது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸில் ஒரு ஃபைலை தொலைச்சிட்டேன். அதுக்கு மேனேஜர் பயங்கரமாக டோஸ் சுட்டாரு. நான் போய் ஜேக்கப்ட போய் சொன்னதுக்கு எனக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா மேனேஜர் பக்கம் சேர்ந்துட்டு என்னையவே அக்யூஸ் பண்ணுறான். மேனேஜர் ஒன்று திட்டலன்னா திரும்பி திரும்பி அதே தப்பு தான் செஞ்சிட்டு இருப்ப. அப்படி பார்த்தா அவர் திட்டினது நல்லது தான் நீ எடுத்துக்கணும். ஜேக்கப்,
ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி சொல்கிறதுனே தெரியல பாஸ்டர். ரொம்ப நாளாக மனசில் இந்த விஷயம் என்னை போட்டு பாடாப்படுத்திட்டே இருக்கு. போன வாரத்தில் கல்யாணத்தையே நிறுத்திடலான்னு நினச்சிட்டேன். எங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய சண்டை வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் தான் தப்பு பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ண வச்சிட்றாரு. ஜேக்கப்கே தெரியும் நான் அவரை மாதிரி எல்லாத்துலேயும் நூல் பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறவ இல்லைன்னு. போன வாரம் சனிக்கிழமை கடைக்கு போனோம். ஏற்கனவே ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சியா? ஆனால் இவ ட்ரெஸ் இது வேணாம் மாற்றணும்னு சொல்கிறாயா? அது எப்படியா முடியும்? டெக்கரேஷன் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ரெண்டோட அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர், கடை கூட எங்கே இருக்குன்னு கூட தெரியல. இதுதான் எனக்கு புரியல. இதில் கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்? சனிக்கிழமை நடந்தது ஒன்றும் முத தடவை இல்லை, அடிக்கடி இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அது ரொட்டீனாகவே மாறிடுச்சு. தப்பு நடந்தால் பழி என் மேலே தான் விழுந்துரும். நான் மேலே பழி போடலையா? ஃப்யூச்சரில் கவனமாக இருக்கணும்னு தானே சொல்கிறேன். காலம் பூராவும் தொலைச்சிக்கிட்டு அடிக்கடி மனசை மாற்றிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் வித்தியாசமானவங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்களை மாதிரி என்னாலலாம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியலை. வச்சதை வச்ச இடத்துல வச்ச மாதிரி எடுத்துருவீங்க, தொலைச்சதை கூட எடுத்துருவீங்க. உங்களை மாதிரியே என்னை மாற்றணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியுது. ஆனால் நான் ஒரு வேஸ்ட்டு. உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் தான் உங்கள் உறவை பாதிச்சிருக்கு. ஜேக்கப், நீ நேசிக்கிற மல்லிகா உன்னைய மாதிரி இருக்குன்னு நீ விரும்புகிற. நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்மளை போல் இருக்குன்னு ஆசை எல்லாருக்கும் உண்டு. பெற்றவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. டீச்சர்ஸ் அவங்களையே அவங்க மாணவங்கிட்ட திரும்பவும் உருவாக்க விரும்புகிறாங்க. ஜோடிகளும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட விருப்பம் தப்பாயா? இல்லை, இது எப்போவுமே தப்பாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது தப்பாகிற மாதிரி 2 விஷயங்கள் நடக்கலாம். அதாவது அவள் இருக்கிற மாதிரியே அவளை நீ ஏற்றுக்க முடியாதப்போ இது பிரச்சனையாகும். 2வது, அவள் உன்ன மாதிரி மாறினா தான் அவளை நேசிப்பேன்னு கண்டிஷன் போட்டாலும் இப்படி ஆகும். முழுசாக ஏற்றுக்க முடியாத ஒரு நபரை நம்ம முழுசாக நேசிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு நபர் தன்னை அடுத்த நபர் முழுசாக ஏற்றுக்கிட்டதை உணரும் போது தான் அன்பு செய்யப்பட்டதா உணர முடியும். கடவுளோட அன்பு இப்படிப்பட்டதாக இருக்குன்னு தான் ரோமர் 5:8 பைபிள் சொல்லுது. நம்ம வாசிக்கும்போது அது என்ன நமக்கு புரியும். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருக்கும்போது தான் அவர் சிலுவையில் தன்னுடைய அன்பை காட்டினார். இவங்கெல்லாம் நல்லவங்களாக மாறட்டும், அதுக்கப்புறம் என் உயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நினைக்கல. இது மூலமாக கடவுள் நம்மேல வச்ச அன்பை காட்டுறார். நாம் ஒரு நபரை அன்பு காட்டிக்கிட்டே அந்த நபரை இன்னும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு வர முடியாதா? நான் அப்படி தான் மல்லிகாவையும் பெட்டர் மல்லிகாவாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் அந்த அன்பால் ஆக்க முடியாதா? நான் நல்லவெல்லாம் மாறணும்னு தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் என்னோட ஃபீலிங்ஸை ஒரு நாளுமே நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு கத்துக்குட்டி அப்ரண்டிஸ் மாதிரி தான் நான் இருக்கேன். ஒரு காலத்தில் எப்போ ஜேக்கப்பை பார்க்கலான்னு சொல்லி ஆசையாக இருக்கும். உங்கள் கூட இருக்கும்போது நான் நானாவே இல்லை. எப்போ திட்டு உள்ளுன்னு ஒரே படபடப்பாக இருக்குது. நான் மல்லிகா தான், நான் ஜேக்கப் இல்லை. நான் ஒன்றும் உன்னை ஜேக்கப்பாக மாறணும்னு சொல்லலை. நான் உன்னை கொஞ்சம் பெட்டர் மல்லிகாவாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் எனக்கு தேவையே இல்லையே. ஓகே ஜேக்கப், இப்போதைக்கு போதும். எனக்கு ஆலயத்தில் மீட்டிங் இருக்குது, சாயங்காலம் பார்க்கலாம். ஓகே பாஸ்டர். 5 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கோம். என் ஆளு ஒவ்வொரு பர்த்டேக்கும் கொடுக்குற கிஃப்டை பற்றி சொன்னாலே உங்களுக்கு அவனை பற்றி புரிஞ்சிடும். அயன் பாக்ஸு, ஸ்கிப்பிங் ரோப்பு, மிரரு, கோம் செட்டு, அலாம் கிளாக்கு, இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக புக்ஸு வேற. இந்த வருஷம் என் ஆளுக்கு ரொமான்ஸ் ரொம்ப பொத்துட்டு வந்துருச்சு. வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. என்ன கிஃப்ட்? ஐஃபோனா? ஐஃபோன்லாம் இல்லை. என்ன கிஃப்ட் தெரியுமா? நெயில் கட்டர். உங்க ஆளு வாங்கி கொடுக்கற கிஃப்ட பத்தி யோசிச்சு பார்த்தாலே மாறிடுவியே. நீங்க வேற. என் ஆளே கிஃப்ட், அவனே போதும்னு சொல்லி என் மனசை தேத்திட்டு இருக்கேன். உன் ஆளு கொடுத்த ஒவ்வொரு கிஃப்டும் ஒவ்வொரு குறியீடு. வா டீகோட் பண்ணி காட்டுறேன். அவன் ரொம்ப செலவழிக்கலன்னு சந்தோஷப்படு. அவன் சேர்த்து வைக்கிற பணமெல்லாம் உனக்கும் பிள்ளைகளுக்கும் தானே. எனக்கு அவரோட பணம்லாம் வேணாக்கா, எனக்கு அவரு தான் வேணும். நீ கூட அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவளா இருக்கியே. நீங்க 2 பேரும் சேர்ந்தா குடும்ப வாழ்க்கை சூப்பரா போகும். கர்த்தருக்கு ஒரு 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணு. இப்படியே சொல்லி உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல போறீங்களா? இங்க பாரு, 50,000 ஃபாலோவர்ஸ், எல்லாரும் யங் லேடிஸ். ஜோடிகள் சேர்ந்திருக்கு, டிவோர்ஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு.
நல்ல காதல் வைரல் ஆயிட்டு இருக்குது. நீங்க என்னக்கா ஊழியக்காரி மாதிரி பேசுறீங்க? என்னுடைய சேனல் பேரை கேட்டாலே நல்லா உனக்கு புரியும். சொல்லுங்க, ஐ எம் வெயிட்டிங். சோல் பார்லர். ஒழுக்கம் இல்லைன்னு கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட பொண்ணை பற்றி யோவான் எழுதியிருக்கிறாரு. மத தலைவர்கள் அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்தாங்க. அவளை கல்லறிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் அன்பை பற்றி அவர் சொன்ன போதனைகள் அவரே மீறினதாயிரும். அவளை விட்டுருங்கன்னு சொன்னால் பரிசுத்தத்தை பற்றி அவர் சொன்ன போதனைகள் மீறினதாயிரும். இயேசு அமைதியாக தரையில் எதையோ எழுதினார். கடைசி அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லறிங்கன்னாரு. பெரியவங்க சின்னவங்கன்னு ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. உன்னை யாரும் குற்றச்சாட்டலையான்னு கேட்டார். ஒருத்தர் இல்லை ஐயான்னு அவள் சொன்னான். நானும் உன்னை குற்றம் சாட்டலை, போ இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். இயேசு எல்லா மனுஷங்களையும் மனுஷிகளையும் நிபந்தனை இல்லாமல் நேசித்தார். அதே சமயம் அவங்க உண்மையின் வழியில் நடக்கணும் அப்படின்னு அக்கறையோடவும் இருந்தார். முதல்ல அவளை குற்றம் சாட்டாமல் அவள் இருந்த மாதிரியே அவளை ஏற்றுக்கிட்டார். அப்புறமா அவளோட பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர சொன்னார். நம்மளும் மற்றவங்கள ஏற்றுக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்க மாறதுக்கு உதவி செய்யணும். அந்த பொண்ணோட நிலைமை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஜேக்கப் என்னோட தப்பெல்லாம் கண்டுக்காம என் மேலே எப்பவும் அன்பா இருக்கணும்னு அடிக்கடி நினச்சிருக்கேன். தப்புன்னு தெரிஞ்சும் அதை கண்டுக்காமல் விடுறது தப்பு இல்லையா? அன்பு எல்லா தவறுகளையும் மூடும்னு பைபிள் சொல்லுது. திரும்ப திரும்ப தவறு நடந்தாலும் அன்பு திரும்ப திரும்ப மன்னிக்குது. நம்ம ஒரு தப்பை மன்னிக்கிறப்ப அவங்க செஞ்ச தப்பை உணர்த்த முடியும். உங்கள் விஷயத்தில் மல்லிகா என்ன தப்பு பண்ணான்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஜேக்கப், மல்லிகாவை நீ அவள் இருக்கிற மாதிரியாவே மன்னிச்சு ஏற்றுக்கணும். அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இவ்வளோ முயற்சி செஞ்சேன். அப்படி செய்கிறப்போ அவளுக்கு நல்லாவே காயப்படுத்திட்டேன், குற்றப்படுத்திட்டேன். இது என்னை அறியாமே ரொம்ப நடந்துச்சு. ஐ எம் வெரி சாரி. மல்லிகா, உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காததுக்காக நீ ஜேக்கப் மன்னிக்கணும். கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு புகழை சேருங்கள் என்ற வசனத்தின்படி ஜேக்கப்பும் மல்லிகாவும் உமக்கு புகழ் சேர்க்க உதவி செய்யும். ஆமென். உங்கள் சர்ச்சு பாரதியார் பார்க்கணும்டா. பாரதியாரா? டேய், அவர் பாதிரியார்டா, பாஸ்டர். பாஸ்டர்லாம் வேணாம்டா. ஸ்பெல்லிங் மாறினா கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிரும். கெட்ட வார்த்தையா? நம்ம மனசு எப்போதுமே தப்பு தப்பாக தான் யோசிக்குது. யோசிக்கும்டா. அண்ணா 2 குவார்ட்டர்ண்ணே. அடா கிரில் சிக்கன்ண்ணா. சரிடா, பாரதியார்னே வச்சுக்குவோம். ஆனால் அவர் உனக்கு கொடுத்துருக்க கவுன்சிலிங் வேறு லெவல். அவர் சொன்ன கான்செப்டை கேட்டு என் மனசில் ஒரு கான்செப்ட் டெவலப் ஆயிடுச்சு. ஓ மனசில் கான்செப்டா? எம்சி லெரால்டைட் மாதிரி 2 ஐட்டம், கருப்பு ஒன்று வெள்ளை ஒன்று, வேறு வேறு. ஆனால் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஓட்டினா ஆயுசுக்கும் தெரியாது. சும்மா இரும்பு மாதிரி நச்சுன்னு பிடிச்சிக்கும். இரும்பு மாதிரி நச்சுன்னு பிடிச்சிக்குமா? மல்லிகா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னாலே இப்போ என்னாச்சு? அதெல்லாம் சரியாயிடுச்சு, மாறிட்டாங்க. நான் இன்னும் அவளை அதிகமாக புரிஞ்சிருக்கணும்ல பாஸ்டர். என்னை மன்னிச்சுக்கோமா. ஜேக்கப், மல்லிகா, நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க. ஆனால் அன்பு இல்லாமல் தான் உங்களுக்குள்ள உரசல் வர்றதா நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு காரணம் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் தான். உங்கள் 2 பேருக்கும் வேறு வேறு டேஸ்ட் இருக்குது. ஒரே காரியத்தை வேறு வேறு ஆங்கிளில் பார்க்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நடக்க போகுது. என்ன மல்லிகா, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? பிரைஸ் லார்ட் பிரைஸ் தி பாஸ்டர். லார்ட். எப்படி போயிட்டுருக்கு லைஃபு? நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் என் மனசை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு. ஐயோ, டவுட்டா? மறுபடியுமா? பெருசாக ஒன்றும் இல்லை பாஸ்டர். நீங்கள் அன்னைக்கு நம்ம மீட் பண்ணி கவுன்சிலிங்லாம் கொடுத்த பிறகு ஜேக்கப் ரொம்ப மாறிட்டாரு. என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு. என்னாலே நம்ப முடியல. இப்போ இப்படி இருக்காரு, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது. கல்யாணத்தை பற்றி கவுன்சிலிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தவணை முறை கல்யாணங்கிற கான்செப்ட். கல்யாணம் பண்ணும்போது அந்த மனுஷன் நல்லா இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்ணிக்கிற, நல்ல குணத்தோட கல்யாணம் பண்ணிக்கிற. ஆனால் நாள் போக போக அந்த கெட்ட குணமும் நல்லதாக மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீ கல்யாணம் பண்ணுறல, அதுக்கு தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அது சரியாக போகும் போக போக. அப்படி இல்லாட்டினா கூட
நம்ம வாழ்விலும் தாழ்விலும் ஒன்றா இருக்குன்னு பைபிளில் போட்டுக்கல, அதை நம்ம நினச்சிக்கிடணும். அப்போ அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டாலும் நான் அதை ஏற்றுக்கணுமா? நீ இருக்கிற மாதிரியே உன்னை அவன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறல்ல, அது மாதிரியே அவன் இருக்கிற மாதிரியா நீ அவனை ஏற்றுக்கணும். பிரேஸ்லால் பாஸ்டர். மல்லிகா போலாமா? போலாங்க்கா. ஜேக்கப் பற்றி பேசிகிட்டு இருந்தோங்க்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். நீ உன் புருஷனை எப்படி நடத்துறியோ அப்படிதான் அவன் மாறுவான். அப்படிதானே பாஸ்டர்? ஆமாம்மா, அன்பை குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஒரு மனுஷன்ட்டு இருக்கிற மோசமான பகுதியை ஏற்றுக்கொள்வது மட்டுமில்ல, அந்த மோசமான பகுதியை நல்ல பகுதியாக மாற்றவும் அன்பால முடியும். இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டார்ல, அது மாதிரி நீங்களும் செய்யணும். Praise Lord, Pastor. Praise the Lord, ஜேக்கப். கிஃப்ட்டை கையில் வச்சுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கொடுங்க. நீ வேறு நான் வேறு இருந்தாலும் ஒன்றானோ, நீ வேறு நான் வேறு பயணத்தில் சேர்ந்தோம். பரிமளம், உன் சேனல் பேர் என்ன சொன்னமா? துவக்கமா முடிவதா காதலே ஒரு பயணமா துவக்குமா கசக்குமா நெல்லியா இனிக்குமா நீ வேறு நான் வேறு புரிந்தால் பேரு, நீயும் நானும் ஒன்றென்று புரிவதே பாதை. துவங்கலாம், தொடரலாம், சேரலாம், புரிதலாம். நீ வேறு நான் வேறு இருந்தாலும் ஒன்றானோ, நீ வேறு நான் வேறு பயணத்தில் சேர்ந்தோம்.